இல்லை. அவருடைய உழைப்புக்கு இனி நாம் இல்லை. நமக்கு முன்பால வாழ்ந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள். என்று சொல்கிறவர், அவர் தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து அந்த சிவகாசி சாத்தூர் பகுதியில ஊழியம் செய்தாராம். நெல்லை தென் மாவட்டங்களிலே இத்தனையோ பரிசுத்தவான்கள். கடந்த வாரத்திலே நான் இந்த அயர்லாந்து தேசத்திலே நான் கர்த்தருடைய ஊழியம் செய்த வாய்க்கை பெற்றேன். எமி கார்மைக்கேல் அவருடைய பிறந்த அந்த இடத்தை, அந்த கிராமத்துல ஊழியம் செய்தேன். இன்றைக்கும் அங்க அது அப்படித்தான் இருக்கிறது, அன்றைக்கு அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செல்வ குடும்பத்துல பிறந்த எமி கார்மைக்கேல் இந்த தேசத்துல வந்து கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். எத்தனையோ பேர். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் அங்க இருக்கிறார். ஒரு பிரேசில்ல 26 வயதுல ஒரு மிஷினரி அழைக்கப்பட்டார். அவரும் ஒரு இள வயது மனைவியும் 6 வாரங்கள் அவர் கப்பல் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். அது ஒரு கார்கோ ஷிப். அது பேசஞ்சர் மக்கள் போகிற கப்பல் அல்ல. அங்கே பொருட்கள் ஏற்றி செல்கிற ஒரு கார்கோ ஷிப். அதுல 6 வாரங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். அந்த தேசத்துல 32 ஆண்டுகள் ஊழியம் பண்ணியிருக்கிறார் பிரேசில்ல, அந்த அமேசான் காடுகளுக்குள்ளே. இன்றைக்கும் அவருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார். 86 வயது, ஆரோக்கியமா இருக்கிறார். அப்படியான யோசித்து பாருங்க. அவருடைய கண்கள், காதுகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அன்றைக்கு ஊழியம் செய்தேன். 6 வாரங்கள் நான் அங்கே கப்பலில பிரயாணம் பண்ணினேன். ஒரு சரக்கு கப்பல். ஆனா அதுல 3 பேர் தான் அது இருந்தாங்க பிரயாணம் பண்ண. மற்ற எல்லாமே பொருட்கள் தான். புயல், காற்று, சூறாவளி எல்லாமே. அவருடைய பலனை இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிறார்கள், பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். அத்தனை பேர் இன்றைக்கு மருத்துவத்துறையில அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். அவருடைய ஒரு மருமகன் இன்றைக்கு அமெரிக்க, இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்துல நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார். நம்பு தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை தூக்கி எடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல உங்களுக்கு ஒரு பங்கு. ஒரு துக்கமான காரியம். அதை குறித்து யாரும் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு இன்றைய நாள் வாழ்ந்தா போதும், அடுத்தவரை ஏமாற்றி வாழ்வதே இன்னைக்கு சில பேருக்கு அந்த வாழ்க்கை. அவரை ஏமாத்தணும், இவரை ஏமாத்தணும், பொய் பேச ஏமாத்தணும். பாருங்க, எல்லாமே இன்னைக்கு அப்படிதான். உண்மை இல்லை. திருச்சபைக்கு போகிற பல இடத்துல இன்றைக்கு உண்மை இல்லை. காணிக்கையிலே உண்மை இல்லை, தசமபாகங்களிலே உண்மை இல்லை, ஆராதனையிலே உண்மை இல்லை, அவள் கொடுக்கப்பட்ட கிருபைகளை பயன்படுத்துவதிலே உண்மை இல்லை. ஒரு போலியான வாழ்க்கை இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, God delivered. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.